மழை இல்லைனால் ஒரு நிலம் பாலைவனம் ஆயிரும். மழை இல்லைன்னா மழை இல்லை, உங்களுக்கு தெரியும். மழை இல்லைன்னா மண்ணில் எதுவும் இல்லை. அப்ப அதை உணர்த்தணும். மழை நமக்கு மணலும் கற்களும் அல்ல, குவாரி கிடையாது. தாயின் மார்பை கரியா ஒருத்தன் பாப்பானா? பார்க்க மாட்டான். அப்ப பூமி தாயின் மாரை எப்படி கல்லாவும் மணலாவும் காசாவும் பார்த்த? எப்படி பார்த்த நீ? அது தவறு. தாயின் மார்ல பால் குடிக்கலாம், ஆனால் அறுத்த ரத்தம் குடிக்க கூடாது, அது பெருங்கொடுமை அப்படின்னு எனக்கு முன்னாடி இருக்கிற என் பிள்ளைகளுக்கு நான் கற்பிக்க வேண்டியது என்னுடைய கடமை, எங்களுடைய கடமை. அதனால அது மரம்ங்கிறது வெறும் மரம் அல்ல. மரம் தான் நம்முடைய உயிர், நம்முடைய மூச்சு காற்று. எல்லா உயிரினங்களும் நற்காற்றை சுவாசிச்சுட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். மரம் செடி கொடிகள் தான் நச்சுக்காற்றை சுவாசிச்சு நற்காற்றை வெளியிடும். அவன் வெளியிடுறதுனாலதான் நம்ம சுவாசிக்க தூய காற்று இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. அப்ப அந்த மரத்தை பற்றி சொல்லி கொடுக்கணும். மரம் இல்லைன்னா மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையா கொண்டு வருகிற ஒரு ஆற்றலை பெற்ற ஒரே உயிரினம் மரம் தான். அந்த மரம் எவ்வளவு முதன்மையானதுன்னு சொல்லி கொடுக்கணும். போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. நமது சின்னம் விவசாயி.